ஆக்சுவலி வந்து நான் வந்து நர்சிங் கிராஜுவேட் கொலம்பு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எதேர்ச்சியாக என்னை பார்த்த என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட் என்னை பார்த்துட்டு உங்களோட லுக் நல்லா இருக்குது, நீங்கள் பேசுகிற விதம் ஓகேயா இருக்குது, கலர் ஹைட் எல்லாம் ஓகேயா இருக்குது, ஒரு ஷூட் ஒன்று செஞ்சு தாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஸோ ஒரு ஷூட்டுக்கு போனேன். அதுக்கு பிறகு அங்கே போய் சின்ன ஐடியாஸ் எடுத்து ஃபேஷன் டிசைனிங் படிக்க வழிக்கிட்டேன். பிறகு என்னோட ஷூட் எல்லாம் அவங்களுக்கு ஓகே இருந்ததால் கண்டினியூஸாக எனக்கு ஷூட் வர வழிக்கிட்டது. அப்போ நான் அதை செஞ்சு கொண்டு போகும்போது நான் யோசிச்சு இந்த துறையை சூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே எனக்கு ஸ்டைலிஷாக இருக்கிறதுனா நல்ல விருப்பம் சின்ன வயசுலேருந்து. இப்போ நான் நர்சிங் தொழில் செஞ்சதால் கொஞ்சம் ஹேர் கட்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி நாங்கள் சர்வ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிவிட்டு இருக்கும்போது எனக்கான அங்கீகாரம் மேலும் மேலும் கிடைச்சி கொண்டே இருக்கையில் எனக்கு யோசிச்சேன் இது பெஸ்ட்டாக இருக்கேன், என்னோடய ஃபீல்டுக்கு என்னோடய வேய்க்கு இது சரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு க்ரியேட் ஆகிட்டு. அட் த சேம் டைம் நான் சூஸ் பண்ணி செய்ய வலிக்கிட்டேன். ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி தமிழ் பிள்ளைகள் மாடலிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணல பைக்கில். அப்போ எனக்கான அங்கீகாரம் படிப்படியாக சடனாகவே கிடச்சிது. மிஸ்டர் ஹேண்ட்ஸம் டைட்டில் 2022 வின் பண்ணினேன். அந்த வருஷத்துக்கான டைட்டில் வின்னர் ஆனேன். 2023 திருப்பி எனக்கு ஒரு மிஸ்டர் ஹேண்ட்ஸம் கிடச்சிது. அது வெறுமனே ஒரு மாவட்டத்தில் நடந்ததில்லை, ஓல் ஸ்ரீலங்காவில் நடத்தப்பட்டு எனக்கு அந்த டைட்டில் கிடச்சிது. அப்போ நான் யோசித்தேன், ஓகே மக்கள் என்னை விரும்புகிறாங்க, அவங்களுக்கு வேர்ட்ஸ் மூலம் தான் அதெல்லாம் தெரிவு செய்யப்படும், என்னை விரும்புகிறாங்க, என்னை பிடிக்குது அவங்களுக்குன்ற பட்சத்தில் எனக்கும் அது பிடிச்சிருந்தது. அட் த சேம் டைம் இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியும், நான் வெளியில் போகும்போது ஈவன் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே கடைசி ஒரு நபராவது வந்து நீங்கள் பிரதீப் ஃபேஷனான்னு கேட்குறாங்க. என்னோட பேர் அவங்களுக்கு ஒழுங்காக தெரியாட்டியும், அவங்களுக்கு மாடலிங் சம்மந்தமான நாலேஜ் தெரியாட்டியும், அதை பற்றிய விளக்கம் தெரியாட்டும், அவங்க ஏதோ ஒன்று அது சம்மந்தமான ஒரு கேள்வி, நீங்கள் பிரதீப் ஃபேஷனா, நீங்கள் அந்த ஏதோ ஸ்டேஜில் நடக்கிறவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ எனக்கு ஃபீல் ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஓகே இந்த ஃபீல்ட் நான் சூஸ் பண்ணது சரிதான், இது என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு உண்மையிலேயே ஃபீல் ஆகுது.